வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் யூடியூப் சேனல்லேருந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயமாக கேட்க வேண்டியது இருக்குது. முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார். வணக்கம், என் பேர் புல்டன் ஜெசி, தூத்துக்குடி. அதிமுகவில் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். 3 பதவியில் வச்சு போய்கிட்டு இருக்கேன். நம்ம சமூகத்தை சார்ந்து போய்கிட்டு இருக்கேன் சார். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு சென்னையிலேருந்து ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தீங்க. அதில் என்னென்னா, ஒரு அமைப்பை சார்ந்தவங்க போலியாக லெட்டர் பேடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தெரிவித்தாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு பதில் கொடுத்துருந்தீங்க. அதோடைய விளக்கங்கள் முழுமையாக சொல்லுங்கள். அதாவது சார், இப்போ தூத்துக்குடி பார்த்திங்கன்னா பரத சமுதாயத்தில் இருந்து எல்லா கட்சியிலையுமே இந்த சமுதாயத்திலேருந்து பயணிக்கும். மூத்தவர் இளையவர் எல்லோரும் பயணிக்கும். எல்லாருமே அப்பா, அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா எல்லோரும் சொந்த பந்தங்கள் தான் பயணிக்கணும் வைங்களேன். கட்சி சார்புங்கிறது வேறு அரசியல், ஆனால் சமுதாய கோட்பாடுங்கிறது வேறு. இப்போ நான் இந்த நேரத்தில் என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கி போட்ட பதிவின் காரணம் என்னென்ன மனக்குமுறல் என்னென்னா, ஒரு சமுதாயத்திலிருந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வளர்ந்து வரோன்னா அந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதில் அடிமட்டத்திலேருந்து வளர்றது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது அந்த அறிவியல் ரீதியாக உணர்வனுக்கும் தெரியும். அரசியல் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழலில் கடுமையான அரசியல் காலகட்டத்தில் அதில் செலவு பண்ணி வளர்ந்து ஒரு அங்கீகாரத்தை உட்கார்றதுக்குள்ள நாங்கள் படுற பாடு, எங்களுடைய வேதனை எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் சமூகத்தினுடைய விளைவுகள் எங்கள் சமூகத்தில் பிக்கப் பண்ணி விடுறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி அதிமுக நான் பயணிக்கேன், திமுகவில் என் நண்பர்கள், என் மச்சனமார் எல்லாமே பயணிக்காங்க. அதே மாதிரி டிவிக்கில் நம்ம தம்பி பயணிக்கான், அதே மாதிரி நம்ம தங்கச்சி உறுப்பில் பயணிக்கி எல்லாம் பயணிக்கும். இப்போ இடைக்காலத்தில் அஜிதாக்கள் டிவிகே கட்சி சார்ந்தவ, அது பரதர் சமுதாயத்தில் பெண்ணு. அந்த பெண்ணை என்ன செஞ்சிட்டா, வேட்புமனு தாக்கல் பண்ணுறான். அவங்க கட்சியில் அவங்க கொடுக்காங்க, நான் வேணாலும் கட்டலாம் எங்கள் கட்சியில், அது வேறு, அது அரசியல். அவள் கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டா. நீங்கள் என்ன குற்றம் கொண்டு வரீங்க? அந்த பரதநலச்சங்களுடைய லெட்டர் பேடை அஜிதா தயாரித்து அவள் லெட்டரை எழுதி அவள் பொய் கையெழுத்து போட்டு கொண்டு போய் முஸ்லி ஆனந்த் பொதுச்செயலாளர்கிட்ட கொடுத்துட்டா அப்படிங்கிறது குற்றஞ்சாட்டி தலைமையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் இப்படி கொடுத்தீங்களா? இல்லை, நாங்கள் கொடுக்கல. அப்போ நாங்கள் உடனே டிவி சேனலில் பேட்டி கொடுக்குன்னு சொல்லிங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்க, ஒருத்தி தவறு செஞ்சுருக்கான்னு சொல்கிறீங்கள, நீ நல்ல யோக்கியனாக இருந்தால், அந்த சமூக பெண் மேலே உனக்கு அக்கறையாக இருந்தால், எங்கள் மேலே உனக்கு அக்கறையாக இருந்தால் நினைச்சிருக்கணும். அந்த பொண்ணை வர சொல்லி, அம்மா உன் மேலே இப்படி ஒரு அவதூறு வழக்கு சொல்கிறாங்க, உங்கள் கட்சியிலேருந்து பேசுனாங்க, இப்படி நடந்தது உண்மையா இல்லையாம்மா அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, நீ சமூக அக்கறையுள்ள, நீ வேறு யாருடைய கையாளாக இருந்துட்டு ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்தில் இருந்துட்டு மிகப்பெரிய பேரம் பேசிட்டு அவங்களுக்கு கைகூலியா அவளுக்கு சீட்டு கிடைச்சா இவங்க தோற்றுருவாங்க அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கின உடனே ஒன்றை பூனைக்கு கண்ணை கட்டினா உலகமே இருட்டான் அப்படின்னு சொல்லி நீ சிந்திக்காமல் நீ பேசுகிற. இப்போ நான் சொல்கிறேன், உன் கனவுல கூட அந்த விஷயம் நடக்காது. யாருடைய வளர்ச்சியும் யாரும் என்ன செய்ய முடியாது, நிப்பாட்ட முடியாது. இதான் என்னுடைய விளக்கத்துக்காக தான் அந்த வீடியோ கொடுக்க முடியாது. அன்னைக்கு ஒரு பரதர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இன்றைக்கி தூத்துக்குடியை பொறுத்தவரை ஒரு அதிமுக, ஒரு திமுக, ஒரு தாவேகா மற்றும் ஏனைய கட்சிகளில் பொறுப்புகளுக்கு வரணும்னு சொன்னால் பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுதுங்கிற ஒரு இதை தான் நீங்கள் இப்போ தெரியப்படுத்துறீங்க. என்ன காரணம்னா, இப்போ தாவேக்கான்னு சொல்லி ஒரு பெண் இன்றைக்கி களம் இறங்க போகிறாங்க வேட்பாளராக அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க மீது நிறைய அவதூறுகள் உள்ள படிப்படியாக அவங்கள இந்த லெட்டர் பேட் அது இதுன்னு நிறைய பிரச்சனை சொல்லும் போது, அப்போ திமுக, அதிமுக போன்ற முக்கிய கட்சிகளில் இதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினருக்கோ, மேயர் வேட்பாளருக்கோ, எம்பி வேட்பாளருக்கோ நீங்கள் களமிறக்க உங்களது சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்தாங்கன்னா இது போன்ற இன்னும் எவ்வளோ குளறுபடிகள் வருமோ என்று நீங்கள் யூகிக்கிங்கன்னு சொல்கிறீங்க. இது விஷயமா நீங்கள் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். அதாவதுண்ணே, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. இப்போ நான் இந்த தருணத்தில் என்ன சொல்கிறேன்னா, நான் அதிமுகவில் பயணம் பண்ணுறேன். உள்கட்சி உள்ளாட்சி தேர்தலில் நின்றுருக்கேன், 2 இடத்துல வந்திருக்கேன், அங்கீகாரம் வாங்கியிருக்கேன், டெபாசிட் எடுத்திருக்கேன். என்னுடைய ஒரு போக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற குலத்தோழியே போயிட்டுருக்கோம். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா, அடுத்து புரட்சித்தலைவர் எடப்பாடி வழியில், தூத்துக்குள்ள சீனாத்தனா செல்லப்பாண்டியன் அவர் வழியில் நம்ம நினைச்சிடும் களப்பணி ஆட்டி போய்கிட்டு இருக்கோம், சிறப்பான முறையில் போயிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், டிவிக்காக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், அவங்கவுங்களுடைய சமூகத்திலிருந்து ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ யாராக இருந்தாலும் அரசியலில் வளர்ந்து வந்தால் உங்களால் உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவுசெய்து அமைதியாக இருந்துருங்க. யார்ட்டியாட்டி உடனே இருந்துக்கிட்டு பேரம் பேசி பணத்தை பெற்றுக்கிட்டு அவங்கள பொய்யான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கி நீங்கள் அதில் நலம் பெறலாம்
பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா உண்மை லேட்டாக ஜெயிக்கும். ஆனால் கண்டிப்பாக உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும் பிரதர். வணக்கம். நாளைக்கு தூத்துக்குடியில் பரதர் நல சங்கம் சார்பாக பல்வேறு அமைப்புகள், பரதர் நல அமைப்புகள் நிறைய இருக்காங்க. அது சார்பாக வந்து ஒரு பெரிய கூட்டங்கள் போடாதாகவும் சொல்லியிருக்காங்க. இது யார் குறித்து விவாதிக்க போகிறாங்கங்கிற கருத்துக்கள் வந்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் தெரிவிங்க. பிரதர் வணக்கம் பிரதர். அதாவது என்னென்னா பிரதர், இது வந்து முழுசாக வந்து யோசிக்காமலே நீங்கள் சொல்லிடலாம். என்னென்னா இவ்வளோ வருஷமாக அரசியல் எலெக்ஷன் நடக்குது. ஆனால் என்றைக்குமே ஆளுங்கின்ற அமைச்சரோ மற்ற எதிர்க்கட்சியில் உள்ள எம்எல்ஏ கேண்டிடேட்டோ 2 பேருக்கு தான் போட்டின்னு களத்துக்கு வரும். ஆனால் இன்றைக்கி சாதாரண ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. எதுக்குன்னு தான் தெரில. அவளை நீங்களே பெரிய ஆளாக்கிட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கட்சியில் உள்ள வேட்பாளர் வாங்கி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் அதிமுக சீட்டில் யார் கூட பயணிக்கமோ அவங்க கூட வேலையை பார்ப்பேன். அவள் டிவிக்கில் யாருக்கிட்டையும் அவள் வேலையை பார்த்து போகிறா. நீங்கள் சமூக சார்ந்த மீட்டிங் போட்டு அவள் தப்பானவளும் குற்றம் சாட்டுறதுக்கு மீட்டிங் போகிறாங்க. இப்போ சொல்கிறேன் பிரதர், நான் பரதர் குல சமுதாயத்தில் பிறந்தனால நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பரத குல உண்மையான அன்பு தொண்டனுக்கு என்னுடைய கோரிக்கை என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு நடைபெற இருக்கிற பரதநல சங்க கூட்ட அமைப்பில் நடத்துகிற விவாதத்தில் உண்மையான பரத சொந்தங்கள் யாரும் கலந்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அவளுக்கு இந்த பிரச்சனை, நாளைக்கு என்னுடைய பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலையில் நாளைக்கு இவளுக்கு நடந்தது கேட்க இல்லை ஆள் இல்லாமல் போயிட்டுனா, நாளைக்கு எனக்கே ஒரு கால சூழ்நிலையில் அரசியல் அங்கீகரிப்பு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் வரும். இப்போவுமே இந்த வைரஸ் கிருமியை நம்ம எடுக்கலைன்னு நீங்கள் சமுதாயத்தில் நாளைக்கு இது வந்து நம்ம சமுதாயத்தை அழிச்சிரும். இதான் என்னுடைய பதிலாக இருக்கும் தலைவரை. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை பரதர் நலக அதாவது மீனவ மக்கள், அதாவது பரதரோட மக்கள் வந்து இன்றைக்கி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய பல தொகுதி, இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் பல தொகுதியை வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடியதில் அவங்க அவ்வளோ பெரிய பலம் வாங்கியிருக்காங்க. தூத்துக்குடியில் தொகுதியை பொறுத்தவரை அது சொல்லவே வேண்டியதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த பரதர் நல மக்களுக்கு எதுக்காக முக்கிய கட்சிகளில் இருந்து அந்த உரிய அரசு பதவிகளோ ஒரு கட்சி பொறுப்பில் முக்கியமாக கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குறாங்க? ஏன்னா நீங்கள் தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய நபர். என்ன காரணத்துக்காக தயங்குறாங்க? சரி, அந்த உரிமையை பெறுவதற்கு உங்களுடைய சமூகத்தில் சேர்ந்தவங்க ஏன் ஒற்றுமையாக வர யோசிக்காங்க? அதை மட்டும் சொல்லுங்கள். அதில் நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான். இந்த தருணத்தில் கேட்க வேண்டிய கேள்வி கரெக்டாக கேட்டிருக்கீங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து பேஸ்மெண்ட்டாக உருவாக்கி வச்சுட்டாங்க. இப்போ எங்கள் சமுதாயத்தில் ஏன் அந்த இடம் பெற முடியலை அப்படின்னா, 96 பார்த்தீங்கன்னா பினராயி செய்யா இருந்தாங்க, மிகப்பெரிய ஆதரவு இருந்துச்சு. அது அறிவியல் ரீதியாக எங்களை சிந்திக்க முடியாதனால அதில் வந்து தோல்வி அடைஞ்சோம். இப்போது அறிவியல் ரீதியாக மீனவ மக்கள் பரத சமூகம் எல்லாமே விழிப்புணர்ச்சியாக இருக்குது. இந்த சூழலில் எங்களுக்குள்ள அங்கீகாரத்தை ஈஸியாக எங்களுக்கு பெற முடியும். இன்றைக்கி மீனவ சமுதாய ஓட்டு இல்லாமல் யாரும் வெற்றியை நிர்ணயிக்க முடியாது. இது உறுதி, 100க்கு 100 உறுதி. அது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு சில ஆன்டிவைரஸ்களை கையில் வச்சுட்டு பரதர் சமுதாயத்தில் பரதர் குல சங்கங்களில் ஆன்டிவைரஸை கையில் வச்சுக்கிட்டு அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த 10 பேரை கையில் வச்சுக்கிட்டோம்னா பரதர் சமுதாயம் 96 கிடையாது, இது 2026 மக்களே. பரதர் சமுதாயம் மீனவர் சமுதாயம் அறிவியல்லையும் ஞானத்திலையும் ரொம்ப தெளிவு. பரதர் நிலத்தில் உள்ள இளைஞரணி பசங்களும் மிக மிக தெளிவு. எந்த பரதர் குலத்தில் உள்ள பையனும் தவறான செயலுக்கோ தவறான ஒரு இதுக்கோ போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டான் பரதர் நட்சத்திரத்துக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்மளுடைய வாழ்வியல் அறிவியல் வளரணும்னா நம்ம குரலை சட்டமன்றத்தில் எழுப்புறதுக்கு பரதர் சமுதாயம் மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வேணும் அப்படிங்கிறது தான் உறுதியான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது தலைவர். இதுவரை தமிழ்நாடு அரசியல் யூடியூப் சேனலுக்கு சிறப்பாக பதிலளித்து சிறப்பித்த புல்டன் ஜெசின் அவர்களுக்கு நன்றி. வணக்கம் தலைவரே. பாஸ் பண்ணிட்டேன். எப்படி பண்ணணும்? ஆன் பண்ண வேண்டியதானா? ஆமாம்.